மாயப்படல். உங்களுக்காக புதிய கதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் செல்வோம். ஒரு நல்ல குணம் கொண்ட பெண் இருந்தாள். அவளது பெயர் சிண்டரெல்லா. அவளது தந்தை மறைந்த பிறகு அவளது சித்தி மற்றும் அவளது 2 சகோதரிகள் அவளை மிகவும் கொடுமைப்படுத்தினர். சிண்டரெல்லா வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. அதே சமயம் அவளுக்கு ஓய்வு நேரமும் சிறிதும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அந்த நாட்டு ராஜா ஒரு பெரிய பண்டிகையை நடத்தினார். அதில் அவருடைய மகன் திருமணம் செய்ய வேண்டிய நபரை தேர்ந்தெடுக்கப் போகிறார் என்று அறிவித்தார். அந்த நாட்டில் எல்லா அழகான பெண்களும் பண்டிகைக்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் சிண்டரெல்லாவின் சித்தி அவளை அனுமதிக்கவில்லை. சிண்டரெல்லா தனியாக இருக்கும்போது அவளது முன் ஒரு நல்ல பெரிய ஃபேரி காட்மதர் தோன்றினார். அவள் சிண்டரெல்லாவை அழகான உடையுடன் மாற்றி அவளுக்கு குதிரையுடன் கூடிய வாகனத்தை வழங்கினார். ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது. இரவு 12 மணிக்கு எல்லாம் திரும்பிவிட வேண்டும். பண்டிகையில் சிண்டரெல்லா அரச குடும்பத்தை மெய்ப்பித்தாள். ராஜாவின் மகன் இளவரசர் சிண்டரெல்லாவையே மிகவும் விரும்பினார். ஆனால் இரவு 12 மணிக்கு சிண்டரெல்லா ஓடி வந்தாள். அவசரத்தில் அவளது காலில் இருந்த ஒரு செருப்பு விழுந்தது. ராஜா அந்த செருப்பு மூலம் அவளை தேடி கண்டுபிடித்தார். கடைசியில் செருப்பு சிண்டரெல்லாக்கு மட்டுமே பொருந்தியது. அதோடு ராஜா அவளை தன் மகனுக்கு மனைவியாக்கினார். அவள் சித்தி வீட்டை முற்றிலுமாக மறந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.